பண்ணுவீங்க? வணக்கம் சார், பாத்வே வெப்நெட்ல இருந்து நான் அபிராமி பேசுறேன். உங்க சர்வீஸ் இன்னும் ஆக்டிவேட் ஆகாம இருக்கு. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும்? சொல்றது ஒண்ணும் புரியல, மெதுவா பேசுங்க. ஓ சாரி சார். சார் உங்க கனெக்ஷன் இன்னும் ஆக்டிவேட் ஆகாம இருக்கு. 10 டேஸா எங்க கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. உங்க அக்கவுண்ட் 2 டேஸா வந்து ரெனுவல் ஆகாம இருக்கு. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஓகே சார். உங்க ஐடி இன்னும் ரெனிவல் பண்ணாம இருக்கே சார். பாத்வே ஃபைபர் நெட்ல இருந்து சரினா பேசுறேன். ஹலோ, குட் மார்னிங் சார். நான் பாத்வே ஃபைபர் நெட்ல இருந்து யாஷிகா பேசுறேன். உங்களுக்கு நியூ ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு சார். சார் ஒன் செகண்ட் நான் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஹே சொல்லுடா. ஓகேவா, பை பை. சார் செக் பண்ணிட்டேன் சார். யாராவது? ஹலோ சார், வணக்கம். பாத்வே ஃபைபர் நெட்ல இருந்து சங்கீதா பேசுறேன். அழகேசன் சாரா? ஆமா மேடம், ஆமா மேடம். சார், ஐயோ சான்ஸே இல்ல சார். உங்க வாய்ஸ் அவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு சார். என்ன மேடம் சொல்றீங்க? உங்க வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்வீட்டான பேக்கேஜ் இருக்கு, கேக்குறீங்களா சார்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலா சூப்பர் சூப்பர். உங்களுக்காக தான் ஸ்பெஷல் பேக்கேஜ் சார். ஓகே மேடம். நைஸ் டாக்கிங் டு யூ சார். தேங்க் யூ. சின்ன வயசுல பிறந்த உடனே ஆர்வ கோளாறுல பெத்தவங்க பேரை வச்சுட்டாங்கன்னா வளர்ந்த பிறகு குரலை கேட்டு பேரை மாத்த வேண்டாம். அழகேசன் அழகேசன் யாரு வச்சாங்களோ இந்த மூஞ்சிக்கு காலங்காத்தால. ஹலோ ஹலோ அக்கா, இன்னைக்கும் தோத்துட்டேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ஹாய்க்கா. ஹாய்டா, ஒரு நிமிஷம். உங்க ஆஃபர் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமா சார், அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே சார், நீங்க ஞாபகமா ரெனியூவல் மட்டும் பண்ணிடுங்க சார், அது போதும். ஓகே சார், உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணுங்க. 04428404028. ஏய், இன்னைக்குமா வாங்குற சம்பளமே 15,000 ரூபா. இதில் மாசத்துல பாதி நாள் ஐடி ஸ்வைப் பண்ணாமல் லாகின் பண்ணி மீதியும் தானம் பண்ணிடு. பெரிய தாராள பிரபிதான் போ. ஹலோ, வணக்கம் சார். நான் பாத்வே ஃபைபர் நெட்ல இருந்து சங்கீதா பேசுறேன். புது ஸ்கீம்ஸ் பத்தி. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன மிஸ் நந்தினி கோவிந்தன், நான் உங்களை கூப்பிடலையே. உங்களை ஏதோ பெரிய டெக்னிக்கல் பர்சனாக சொல்கிறாங்க, ஆனால் வேலையில் ஒன்றும் இல்லையே. நேற்று சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள அட்லீஸ்ட் 20 பேருக்காவது கால் பண்ணி ரெனுவல் பண்ண வச்சு டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா நான் சொல்லணும்னு எதிர்பார்க்க வேணாம், வீட்டுக்கு போயிடலாம். நாளையிலேருந்து வர வேண்டாம். இது வரைக்கும் உனக்கு தர வேண்டிய தண்ட சம்பளம் வந்து சார். சார் அதே இல்ல சார். வேற என்ன? சார் ஐடி ஆக்சஸ் பண்ணாம லாகின் பண்ணிட்டேன் சார். இது வேறையா? போங்க, 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் லாகின் பண்ணுங்க, நான் இமெயில் ரைஸ் பண்ணேன்.
வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செஞ்சு பழகணும். நம்ம முயற்சி பண்ணலன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கிடைக்காம போயிடும். இப்ப இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில மனுஷனுக்கு பல பிரச்சனை. அதுல அவனுக்கு நேரடியா வர்றதுதான் பிரச்சனை, மத்தவனுக்கு வர்றதுலாம் அவனுக்கு ஒரு செய்தி. இந்த நேரத்துலதான் அணுகுமுறை ரொம்ப முக்கியம். ஒருத்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ற பொறுமை நமக்கு வரணும். சுருக்கமா சொல்லணும்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம மாறணும். என்னைக்கு மாத்திக்க போறோம்? எப்ப நாம மாற போறோம்? ரைட் நவ. நம்ம நமக்காக வாழாம சொசைட்டிங்கிற கண்ட்ராவிக்காக வாழ்றோம்ல, அதை மாத்தணும். முதல்ல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு வாழ்க்கையில தனக்கு ஏற்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி எப்படியாவது சாதிச்சே ஆகணுங்கிற எண்ணத்தோட உலகத்துல உள்ள பல உயரமான சிகரங்களையும் ஏறி சாதனை பண்ணணும்னு முயற்சிக்கிறேன். ரயில் கொள்ளையர்களால 2011 ஆண்டு தன்னோட ஒரு காலை இழந்த அந்த பொண்ணு செயற்கை காலோட உதவியால எவரெஸ்ட் மலை ஏற ஆரம்பிக்கிறான். பாதிலே மாதவிடா பிரச்சனை, பத்தாவதுக்கு பருவநிலை கோளாறு, செயற்கை காலோட ஏறினதுனால ஏற்பட்ட முழங்கால் வலி, இப்படி எல்லா காயங்களையும் தாண்டி ஏறின அவளோட பலம் தாங்க ஜெயிச்சு. நம்ம பலவீனத்தை பொருட்படுத்தாம நீயே பலமா மாற்றி முயற்சிக்கும் போது கண்டிப்பா நம்ம இலக்கை அடைய முடியும். சுத்தி உள்ள எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓட்டவருக்கே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இரு. பட் நீ எதுக்கும் தயாரா இருக்கணும். அப்புறம் யாருக்காக பயப்படணும், எதுக்காக பயப்படணும்? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகளும், திமிர்ந்த ஞானத்திற்கும் இருப்பதால் செம்மை மாத திரம்புவதில்லையா. இதெல்லாம் வெறும் வரிகளா பார்த்தா வரிகள் தான். பார்த்துட்டு அதை நம்ம வாழ்க்கையில பிராக்டிகலா அப்ளை பண்ணணும். இங்க எல்லாருக்கும் ஒரே சைஸ் மூளைதாங்க. உங்களால முடியாதுன்னு சொல்ல இன்னொருத்தர் யாரு? நீங்க தான் உங்களை பத்தி முடிவு பண்ணணும். நம்ம உடம்பை மனசையும் தவிர வேற என்னங்க இந்த உலகத்துல அற்புதமான விஷயம் இருக்க போகுது? இந்த ரெண்டத்தையும் நாம ஆள கத்துக்கணும். நாம தான் முயற்சி பண்ணணும். நாம தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். கண்டிப்பா முடியும். ஸ்பீட் இருக்கு சார். இல்லைன்னா 50 mbps கூட இருக்கு. சார் ஒரு நிமிஷம், இங்க ஒரு தரமான சம்பவம் நடக்கிற மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. தியானத்துல இருக்கா? அப்ப கண்டிப்பா சவதம் எடுப்பா. எதுக்கும் டேபிள் எல்லாம் கிளியர் பண்ணி வைப்போம். ரெடி சார். காலில் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆமாம் சார், நல்ல ப்ரீமியம் பிளான்லாம் இருக்குது சார். உங்களுக்கு ஒரு 1 இயர் பிளான் போட்டு தரணுமா சார்? நான் உடனே அனுப்பிச்சிடுறேன் சார். மெயில் பண்ணுறேன் சார். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் குட் டே சார். தேங்க்யூ. ஹலோ வணக்கம் சார். தேங்க்யூ சார். அது எங்க வீட்லயா? ஐயோ, சில நேரம் நமக்கு மட்டும் ஏன் தான் லைஃப் இவ்ளோ கஷ்டமா போகுதுன்னு எனக்கு தோணுது. ஹே, ஏன்டி இவ்ளோ ஃபீல் பண்ற? எல்லார் லைஃப்லயும் கஷ்டம் கண்டிப்பா வேணும். இவ்வளவோ பேர் ஆஃபீஸ்க்கு பஸ்ல கஷ்டப்பட்டு போறாங்க. ஆனா நம்ம ஆஃபீஸ் நமக்கு கேப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. நான் ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நம்ம ரோட்ல போறப்போ சுளீர்னு வெயில் நம்ம மேல பட்டாதான் நம்ம புத்தி நிழலை தேடி போக சொல்லும். கஷ்டம் வெயில் மாதிரி எல்லாருக்கும் ஈஸியா வந்துடும். ஆனா சந்தோஷம் நிழல் மாதிரி நாம தான் அதை தேடி போகணும். அந்த நிழல் பெரிய மரமா இருக்கலாம், இல்ல நம்மள கடந்து போற சின்ன மேகமா இருக்கலாம். அதுவும் இல்லனா ரோட்டோரத்துல போ வைக்கிற பாட்டி விரிச்சு வச்சிருக்கிற போன் விளம்பர கொடையா கூட இருக்கலாம். அது என்னன்னு நாம தான் தேடணும். கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வரலனா சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம போயிடும்டி. முதல்ல உன் சந்தோஷம் என்னன்றத கண்டுபிடி. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு நந்து. சரி, நீ உன் சந்தோஷம் என்னன்னு கண்டுபிடிச்சியா? அண்ணா கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணுங்க, நான் விண்டோ ஓபன் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. ஒரு நாள் நான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசு. சங்கீதாக்கா என்கிட்ட வந்து எம்டி கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. நானும் உடனே எம்டி ரூமுக்கு போனேன். எம்டி ஒரு போஸ்டர் லெட்டரை என் முன்னாடி நீட்டி, பெஸ்ட் விஷஸ் நந்தினி கோவிந்தன், இது உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்க சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. இத்தனை வருஷமா நமக்கு செலவு பண்ண அம்மா அப்பாக்கு முறையா ஏன் காசுல ஏதோ ஒன்று வாங்கி தர போறேங்கிற அந்த ஹாப்பினஸ என் முகத்துல ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா என்ன, அந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு என் முன்னாடி கண்ணாடி இல்ல. ஆனா ஒண்ணு, ஒரு நாள் என்ன மாதிரி ஒரு பொண்ண இதே மாதிரி அவங்க எம்டி கூப்பிடுறாங்கன்னு போறப்போ
அந்த பொண்ணுக்கு salary கவர் கொடுக்கிற இடத்துல நான் இருப்பேன். அந்த பொண்ணோட சந்தோஷத்தை அவ முகத்துல நான் பார்க்கணும். இதுதான் என்னோட கோல். அதை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். என் மேல எவ்வளவு வெயில் பட்டாலும். ஐயோ சமடி, சான்ஸே இல்ல. ஹலோ, வணக்கம் தோழி. நான் நல்லா இருக்கேன். நீங்க? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. FBல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்த பேசினேன். என்னைக்கு உன் கேரக்டர் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அப்பவே உன்னை அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனியும் என்னை டிஸ்டர்ப் பண்ண நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவேன். ஜாக்கிரதை. குடும்ப சூழல் காரணமா என் ஃப்ரெண்டு நிவேதா ரெக்கமெண்டேஷன்ல என் படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத இன்டர்நெட் பேஸ்ட் BPO கம்பெனில ஒரு மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு 2 மாசமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேடி பாய். என்னடி அதுக்கு சொல்றேன்? உனக்கு என்ன, நீ 3rd floor, நான் 5th floor. வாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, உங்களை ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க கண்டிப்பா வேலைக்கு வந்துதான் ஆகணுமா? உங்க பசங்கள என்ன பண்றாங்க? பையன் ஒருத்தன் BA முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கான். கிடைக்கிற வேலையை செஞ்சு 4 காசு பார்ப்போன்னு இல்லாமல் கேட்டால் வேலை செட் ஆகலைங்கிறா. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சிம்பிளாக கலெக்டர் வேலை இருந்தால் வாங்கி கொடுமா, உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த வயசில் வேலைக்கு வர்றது. அப்படி என்ன எனக்கு வயசு ஆயிருச்சுக்கிற நீ? என்ன வயசு? ஜஸ்ட் 65. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் வழி விடலாம். என்னம்மா சொல்ற? இப்போவும் நான் யங்ஸ்டர் தாம்மா. எங்கள் ஊர் பக்கம் வந்து கேட்டுப்பார். தொடர்ந்து 3 வருஷம் ஜல்லிக்கட்டுல காளைய அப்படி புடிச்சிருக்கிறேன், தெரியுமா உனக்கு? ஓ அப்படியா யங் மேன்? சரி சரி, ஈவினிங் டெஃபினெட்லி. ஓகே பை. வெல்கம். திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை சும்மா. ஏண்டி, ஒருவேளை சாப்பிடலன்னா நான் செத்தா போயிடுவேன். இவன் வேற ரெடி ஆகி நிக்கிறான். இவனை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் வேற ஆபீஸ் போனோம். அவ்வளவு கரிசனம் இருக்கவ காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி பண்ணிருக்கணும். பொழுதன்னைக்கு டிக்டாக்க நோண்டிட்டு இருக்க வேண்டியது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, எனக்கு இது வேணும் தான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து உன்னையெல்லாம் என்ன பண்றது? ஐயோ, இதோ வந்துருச்சு பாரு. ஹலோ சார். சார் ஆன் மை வே சார். டைட்டில் பார்க் சிக்னல் தான் சார் நிற்கிறேன். நான் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி வந்துடுறேன். தேங்க்யூ சார். உங்களுக்குங்க தூக்கி குப்பையில போடு. வாடா. பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். மோனிஷா, வாமா வா. ஏய், என்னமா பார்த்துக்கிட்டு இருக்க? வாமா. சாரி, அண்டர்ஸ்டாண்ட் மீ. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாமா ப்ளீஸ். வாமா வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. சொம்ப எடுத்துட்டு வர மாட்டேன். சொம்பு தானே கேட்டேன், ஏன் இப்படி பயப்படுறா? இந்த உலகத்துல பெத்த அப்பாவை பார்த்து பயம் வர கொடுமை வேற யாருக்குமே வரக்கூடாதுக்கா. ஐயோ சாரிங்க, நீங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தத பார்க்கல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சாரி சரினா. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த நிமிஷம் நம்ம உயிரோட இருக்கோம். இது சத்தியமான உண்மை. யா அல்லாஹ், இறைவனுக்கு நன்றி.
உயிரோட இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல? நந்து, உன் மாமா இன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்றாரா? நான் 9th படிக்கும்போது ஒரு நாள் எங்க கிளாஸ்ல ஒரே சலசலப்பா இருந்துச்சு. அது பயாலஜி பீரியட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்க போறதா என் கிளாஸ் லீடர் போர்டில் எழுதியிருந்தா. உள்ள வந்து டீச்சர் அதை பார்த்த உடனே அழிச்சிட்டு, இதை நீங்களே படிச்சுக்கோங்க, நம்ம அடுத்த லெசன் பார்ப்போம்னு சொல்லி அனிமல் செல் டயக்ராம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா லெசனையும் சூப்பரா எடுக்கிற எங்க டீச்சர் ஏன் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாங்கன்னு எனக்குள்ள பல கேள்விகள். என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரியான விழிப்புணர்வு இல்லாம என் வாழ்க்கையை நானே சீரழிச்சிட்டேன்னு என் மேலேயே வெறுப்பும் கோவமும் அதிகமாச்சுக்கா. அவர் ஊர்ல இருந்து வந்தப்போ இதுக்கப்புறம் என்ன அபியூஸ் பண்ண அம்மா அப்பா கிட்ட சொல்லுவேன்னு எச்சரிச்சேன். அப்பையில இருந்து என்ன எதுவும் தொந்தரவு பண்ணலக்கா. என்ன இருந்தாலும் நீ உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும் நந்து. போ நந்து. நான் என்னக்கா பண்ணுவேன்? ஏதோ எனக்கு நடக்குதுன்னு மட்டும் புரியும். பட் அதுல இருந்து வெளியில வர என்னால சரியான டெசிஷன் எடுக்க முடியல. என்ன விட்டா போதுன்ற மனநிலைமையில தான் நான் இருந்தேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம ஸ்டடீஸ்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம திடீர்னு பிலோ ஆவரேஜா போயிட்டேன். எந்த மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண முடியாம என் சந்தோஷம் முழுக்க போயிடுச்சுக்கா. யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என் மாமா மிரட்டினதுனாலையும் எனக்குள்ள இருந்த பயத்தினாலையும் பல நாள் சாப்பிடாம தூங்காம வலியோட கஷ்டப்பட்டேங்க்கா. ஆனா எங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்கக்கா நான் நார்மலா இல்லைன்னு. எங்க ரிலேஷன்ல முக்கியமான நபர். நான் இதை பத்தி வெளியில சொல்லி எனக்கு இதுல விருப்பமே இல்லைனாலும் எல்லாரும் என்னை கெட்டவன்னு சொல்லிடுவாங்களோன்னு, அம்மாக்கும் அப்பாக்கும் ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு எனக்குள்ள இருந்த பயத்தால நான் அதை யார்கிட்டயுமே சொல்லலக்கா. சத்தியமா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லடி. ஏதோ டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாம வேலையை விட்டு என்னெல்லாம் விட்டு போகணுன்றதுல சேடா இருக்கேன்னு நினைச்சேன். பார்த்தா பயங்கரமா என்னென்னமோ வெளில வருது. யாருக்கும் தெரியாம எங்கெங்கேயும் என்னென்னமோ நடந்துட்டு தான் இருக்குல்ல. ஒரு ஆட்டம் தான் ஆடுறாங்க. ஓ மை காட், கலியுக தெய்வமே சீக்கிரம் வாப்பா. நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டு தூக்க வேண்டியிருக்கு. நந்து, நம்ம சாயந்தரம் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்க்கலாம். உனக்கு கவுன்சிலிங் பண்ணலாம். அக்கா, நான் தான் அப்பவே பண்ணனே. இது எப்படி நடந்துச்சு? எனக்கு நேர்ல போக ஏதோ பயமா இருந்துச்சுக்கா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு. அப்போ ஒரு நாள் டிவில டாக்டரிடம் 6 கேள்விகள்னு ஒரு ஷோ போயிட்டு இருந்துச்சுக்கா. உடனே அதுக்கு கால் பண்ணி பேசினேன். டிப்ரெஸா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க நீங்க மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சம் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் சில நாள் செஞ்சு பார்த்தேன்க்கா. எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட, டிவில. ஏன் அப்போ வீட்ல யாருமே இல்லையா? இல்லக்கா. அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். என்னடி? போன் நீ பேசிட்டே இரு, நான் வந்துடுறேன். சொல்லு லக்ஷ்மி. என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேமா. நான் சொன்ன விஷயம் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? ஒரு 6 மணிக்கு வர மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ஏமா நீயும் புரிஞ்சுக்க மாட்ற? உங்களுக்கு உங்க வேலை முடிஞ்சா போதும், அவ்வளவுதானே? மா, இங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா? உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. மா, போன வைமா முதல்ல. மேடம், மணி 2. புரியலக்கா. டைம் ஜஸ்ட் 2 o'clock. 2 மணியா? என்னக்கா சொல்றீங்க? அதுக்குள்ள 2 மணி ஆயிடுச்சா? ஐயோ, டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுமே. கண்ணா? கண்ணா இல்லம்மா, நான் தான். என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? 2 மணி வரைக்கும் ஆஃபீஸில் தான் இருந்தேன். சரி, சும்மா தலையை கட்டுமேன்னு போனேன். அங்கே எல்லாரையும் போலீஸ் வேனில் ஏற்றிட்டு இருந்தாங்க. எதுக்கு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருப்பானு சொல்லிட்டு நேராக வந்துட்டேன்.
ஒரு பக்கம் போராட்டத்துக்கு போனால் அட்டண்டன்ஸில் ஆப்சண்ட்டும் போட்டு சம்பளத்தையும் பிடிச்சி சனிக்கிழமையும் வரணுங்கிறானுங்க. போராட்டத்துக்கு போகாமல் ஆஃபீஸ் போனால் உழைக்கிறதுக்கு தானே ஊதியம் கேட்குறோம். நாங்கள் மட்டும் போவோம், நீ வராமல் நல்ல பேர் எடுப்பியான்னு எல்லோரும் கோச்சிக்கிட்டு திட்டுறானுங்க. ஒரே பாடாக இருக்குது. சே வாழ்க்கை. பானே உனக்கு டீயா காஃபியா? எனக்கு எதுவும் வேணாங்க. ரொம்ப நேரமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். யூரின் அர்ஜென்ட்டாக வருது. அந்த பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாம்லம்மா. எங்கே அந்த கமலா? காலையிலே ஒரு மாதிரி இருந்தா. என்னன்னு கேட்டேன். தயங்கி தயங்கி அவள் பையனுக்கு மஞ்சள் காமாலன்னு சொன்னான். முதல்ல போய் பிள்ளைய பாருன்னு அனுப்பி வச்சேன். அப்படி இருந்தும் மதிய சாப்பாடு வச்சுட்டு தான் போனான். சரி ஓகே. எங்க என்ன பண்ணுறீங்க? நீ தான் நம்ம யூரின் வருதுன்னு சொன்னல. ஐயோ தீட்டுங்க, அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்து கொடுங்க. சி நான் கூட பயந்துட்டேன். திரும்ப. அப்போ நான் உன்னை தொட்டா உன் தீட்டு என்னை ஒட்டிக்கும்னா உன் வயிற்றுலேருந்து பிறந்த நம்ம பையனும் தீட்டு தானே. இரு ஸ்கூல்லேருந்து வரட்டும், தூக்கி குப்பத்தட்டில் போடுறேன். ஏண்டி உனக்கு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் வந்து படுத்த படுக்கையானதுக்கப்புறம் ஒரு வருஷமாக நான் தானே உன்னை பார்த்துக்கிறேன். என்கிட்டயே பெருசாக சங்கோச்சப்படுற? கரெக்டு தான். இந்த மாதிரி நேரத்தில் அம்மா இல்லைன்னா கமலா இருப்பாங்க. நீங்களும் வேலைக்கு போகணும், உங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. பைத்தியம், இதெல்லாம் தொந்தரவு இல்லடி. நீ ஜாக்கிரதையாக உட்காரு, சாஞ்சிடாத. அடுப்பில் பால் வச்சுருக்கேன், நான் வந்துடுறேன். பானே முடிஞ்சுதா? ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? எதுக்கு இதெல்லாம் இப்போ? நீங்க கண்டிப்பா ஒத்துருப்பீங்க. பட் நான் அந்த இடத்துல இருந்தா யோசிச்சிருப்பேன். அடி பாவி, எவ்வளோ பெரிய உண்மைலாம் வெளில வருது. ஒரு நிமிஷம், ஆஃபீஸ்லேருந்து கால் வருதுன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ வணக்கம், ராஜசேகர் சாருங்களா? ஆமாம், நீங்கள் யார்? சார் நான் பாத்வே ஃபைபர் நெட்லேருந்து பேசுகிறேன் சார். இன்னும் நீங்கள் ரெனியூவல் பண்ணாமல் இருக்கீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஓ சரி 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 சரி. ஷூஸ் கழட்டிட்டு போகிறோம். சொல்லுங்கள். அதான் சார், நீங்கள் 2 days ஆச்சு இன்னும் ரெனியூ பண்ணாமல் இருக்கீங்க, அதான் ரிமைண்ட் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஓ சரி 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 சரி. எப்போ ஆக்டிவேட் பண்ணுவீங்க சார்? கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மார்னிங்குள்ளே நான் பண்ணிடுறேன். சரி ஓகே சார், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், இப்போ வரும் பாருங்க. நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் an offer. நாளைக்குள்ள பண்ணீங்கன்னா ஓகே மேடம், ஓகே மேடம், எக்ஸ்ட்ரா கிடைக்கும். Thank you sir. ஓகே, thank you. மல்டிபிள் MPPS ஸ்பீடில் அவைலபிளாக இருக்குது சார். 6 months பேக்கேஜை விட 1 year எடுத்துக்கோங்க சார், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 months கூட பேக்கேஜ் இருக்குது சார். ஓகே சார், அப்போ ஓகே, தேங்க்யூ சார். ஏம்மா உனக்கு வரீங்களா கட்டுறாங்களா இல்லையா? என்ன இவர் குட்டி போட்ட போன மாதிரி இன்னைக்கு சுற்றிக்கிட்டே இருக்காரு. சம்திங் ஃபிஷி. ஒரு நிமிஷம் வரேன். സാറേ ഇത് ഞാനാണ് ബിജു. പിന്നെ ഞങ്ങൾ ഡിസ്കസ് ചെയ്തപ്പോളെ ആ പെൺകുട്ടി എന്തായാലും പോകും. അതെ അതെ, അത് നടക്കില്ല. തീർച്ചയായിട്ടും പോകും. നിങ്ങളൊന്നും വിഷമിക്കണ്ട സാറേ. നിങ്ങളുടെ മോളെ നാളെ ചെന്നൈ ഓഫീസ് വരാൻ പറയും. സർട്ടിഫിക്കറ്റ്സ് അതൊക്കെ കുഴപ്പമില്ല. ഇവിടെ ഞാൻ തന്നെ ഇൻചാർജ്. അത് ഒരു ആഴ്ച കഴിഞ്ഞ് സബ്മിറ്റ് ചെയ്യാം. ഒരു പ്രോബ്ലം ഇല്ല. നമ്മളുടെ MD അയാൾ നമ്മുടെ ആളാണ്. ഓക്കെ ഓക്കെ, ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. வைக்கட்டா സാറേ? அட பாவி. நந்து வரலாமா? நீ இதை பற்றிலாம் அக்கா வாங்க. என்னக்கா இப்படி கேட்குறீங்க? வாங்க.
பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நானும் காலையில இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீயும் ஏதோ மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு அக்காவா சொல்றேன், எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்து, ஆனா யாரையும் நம்பாத. என்னடா அக்கா இப்படி சொல்றாளுன்னு நினைக்காத. என்னோட அனுபவத்தை வச்சு என் பார்வைய சொல்றேன். எல்லாரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகதான் போறோம். எப்படி பொருட்களுக்கு வேலிடிட்டி டேட் இருக்கோ அதே மாதிரிதான் மனுஷனும் பிறக்கும் போதே எக்ஸ்பைரி டேட்டோட தான் வரான். நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன். சொல்லுங்கக்கா. 18,250 பெரிய விஷயமா? புரியலக்கா. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல 18,250ங்கிறது பெரிய எண்ணா? ரொம்ப சின்னதுதான். சின்ன விஷயம்தான். எங்க அப்பா சாகும்போது வயசு 50. இந்த 50 வருஷத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்தோஷங்களை கடந்திருப்பாரு. ஆனா அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து கடந்த நாட்களோட எண்ணிக்கை தான் 18,250. எனக்கு பிறவிலேயே பார்வை கிடையாதுமா. உலகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாம நிறங்கள், மனிதர்கள், வெளிச்சம் இப்படி எதையுமே பார்க்காம வாழ்க்கைய உணர்வுகளோடையும் உணர்ச்சிகளோட மட்டுமே ஏதோ ஓட்டிட்டு இருந்த எனக்கே இப்படின்னா, கைகால் இல்லாதவங்க, மூல வளர்ச்சி இல்லாதவங்க, சின்ன வயசுல அம்மா அப்பாவை இழந்து வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம அடிமையா வாழ்றவங்க, இப்படி இவங்களோட பிரச்சனையெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு வர்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்குள்ள நானே மனப்பக்குவத்தை உண்டாக்கிக்கிட்டேன். குப்பை போடுறவனை ராஜ கௌரவமாவும் அல்றவனை ஏளனமாவும் பாக்குற சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு தலைமுறையே தண்ணிக்கும் போதைக்கும் அடிமையா இருக்கு. இந்த கேளிக்கை உலகத்துல குழப்பவாதிகள் தான் அதிகம். யார பத்தியும் கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். லைஃப செலிப்ரேட் பண்ணுமா. நான் ஏதாவது உன் டைமை வேஸ்ட் பண்ணிருந்தா சாரிமா. அக்கா அப்படிலாம் இல்லக்கா. சரி நான் வரேன். சரிங்கக்கா. ஏய், அப்ப ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன. என்னடி இவன் தான்க்கா டெய்லி ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றான். நம்மளோடவா? இத பத்தியும் யார்கிட்டயும் சொல்லிருக்க மாட்டியே. சொல்லு. சரி கொடு, நான் பேசுறேன். அதுக்கப்புறம் உன் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். ஐயோ வேண்டாம்க்கா, பெரிய இஷ்யூ ஆயிட போகுது. யார் அவன்? தெரியலக்கா. தெரியாதா? என்னடி சொல்ற? அப்புறம் ஏன் அவன் உனக்கு ஃபோன் பண்றான்? உன் நம்பர் அவனுக்கு யார் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? படு கேவலமா இருக்கு. இங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீ டீடைல்ஸ். சாமியை சாவடிச்ச பாவம் எனக்கு வேணாம்டா. வேலைய பாரு. அக்கா சொல்லுங்கக்கா, இப்ப என்னக்கா பண்றது? என்னம்மா நீ வேற காலையில இருந்து ஷாக் மேல ஷாக்கா கொடுத்துக்கிட்டே இருக்க. மத்தியானம் தான் மாமாவை பத்தி பரபரப்பா சொன்னேன். இப்போ யாருன்னே தெரியாது, ஆனா நான் தான் நம்பரை கொடுத்தேன்ற. உனக்கு என்னடி ஆச்சு? 2 வாரத்துக்கு முன்னாடி FBல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்துச்சு. 2 நாளா நான் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் மெசஞ்சர்ல நீ ரொம்ப அழகா இருக்கன்னு மெசேஜ் வந்துச்சு. அது போதுமே. சரி சொல்லுடி. அது வந்துக்கா என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. யாரா இருக்கும், ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருக்குமான்னு கூட யோசிச்சேன். அனுப்பக்கூடாதுன்னு மே ஐ நோ ஹூ இஸ் திஸ்ன்னு அனுப்பிட்டேன். அப்புறம் சிங்கிள் டிக் தான் வந்துச்சு. சீன்னு காட்டாததால டென்ஷனும் ஈகரும் ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. இந்த மாதிரி ஆனதில்லைன்னு எனக்கே நல்லா தெரியும். இருந்தும் நம்மளையும் பார்த்து ஒருத்தன் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டானே. சிரிக்கிறீங்க? ஒன்னெல்லாம் சொல்லு. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐம் வினோத். பேசிக்லி ஐம் a ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். I saw your profile. You're so beautiful. Are you interested in acting? If interested, send me your mobile numberன்னு மெசேஜ் வந்ததுக்கா. அதான் கிளைமேக்ஸ் நீ ஃபர்ஸ்டே சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? நம்பர் அனுப்பிட்டேன்க்கா. வெரி குட். எல்லாரும் இதே தப்ப தான் பண்றீங்க. வாண்டடா போய் மாட்டிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் பிரச்சனை என்ன தேடி வருதுன்னு புலம்ப வேண்டியது. இப்ப சொல்றேன்டி, நீ பக்கம் கேவலமா இருக்க.
என்ன அன்ஃப்ரெண்ட் பண்றியா பிளாக் பண்றியான்னு பாக்குறேன். குடு, இத மட்டும் கரெக்டா பண்ணு. இல்லக்கா, அவன் மோட்டிவ் தெரிஞ்சதுல இருந்து நான் அவனோட பேசுறதே இல்ல. நீ ஸ்ட்ராங்கா இருந்தா உன்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. நீ எவ்வளவு இடம் கொடுக்குறியோ அதை பொறுத்துதான் மத்தவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறது. உன் மனசும் சிந்தனையும் சரியான பாதையில போச்சுன்னா கெட்டது எல்லாமே உன் மனோதிடத்தை பார்த்து விலகி ஓடும். நான் 100% ஷுவரா சொல்றேன். நீ இடம் கொடுக்கறதா தான் எல்லா பிரச்சனையும் உனக்கு வருது. தேவையில்லாத பல விஷயத்த நம்ம தவிர்த்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றீங்கல்ல, எது முக்கியமா சொல்லணுமோ அதை மட்டும் விட்டுறீங்க. உடனே முகத்தை தொங்க போட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரு. ஃபீல் பண்ணு. நான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா? டேய், நீ இன்னும் சாவலையாடா? நான் உன்கிட்ட பேசவே இல்லை, நான் நந்துட்டு தான் பேசுறேன். நீ பேசுடா, நீ பேசு. அவளுக்கு தான் ஏற்கனவே டைம் சரியில்லை. ஐயோ, டைம் ஆயிடுச்சுக்கா. தெரியுதுல்ல? ஐயோ, டார்கெட் முடிக்கணுமே. கடவுளே, இந்த காலாத ஓகே ஆகணும். number you are calling is temporarily out of service. Please try later. சார் கையில் அடிபட்டிருக்கு சார். கொஞ்சம் போற வழியில் ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுறீங்களா? யோ யார் நீ மணல் லிஃப்ட் கொடுக்க முடியாது. போய் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் நவுரியா? போற வழியில் பொண்ணு நிக்கிறா சார், அவளையும் கூட்டு போகணும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். யாரு? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். போலாம் சார், போலாம் சார். சார் 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 கொஞ்சம் வேகமா போங்க சார். பொண்ணு தனியா இருப்பா சார். ப்ளீஸ் சார். ஐயோ சார், இவ்வளவு ஸ்பீடு வேணாம் சார், கொஞ்சம் ஸ்லோவா போங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் சார் இவ்வளோ வேகம் இல்லை சார், கொஞ்சம் மெதுவா போங்க சார். என்ன சார் இது? சார் சார் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு சார். அது அப்படியே ரைட்ல நிறுத்துங்க சார். ரைட்ல டிவைடர் இருக்கியா? நிறுத்தலாம் சார், பரவாயில்ல நிறுத்துங்க சார். ப்ளீஸ். ஆமா, பொண்ணு வரும். நீ எங்க? வா 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 வா, கொடு இன்ஜெக்ஷனை கொடு. சங்கீகா, என்ன வேலை செய்யாம பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் டார்கெட்டை அச்சீவ் செய்து விட்டேன், அதனால் பாடல் கேட்கிறேன். இதற்கே இப்படி வாயை பிளந்து விட்டாயே, அங்கே திரும்பி பார். டேய் வட 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 போறா 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 டேய் போறா இங்க தோசை நேரா. டேய் ஜோன் சுருக்கு பாறா டேய் பஞ்சாயத்து. டேய் ஜோனுக்கு வாடா டேய். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா. டேய் போறா போறா. டேய் இது ஆபீஸா இல்ல. டேய் பாம்புடா இங்க வாடா. இங்க வாடா. வர்க்கல போடா வட. அவன் தான் அப்புறம் என்ன தவிர இங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் அந்த மேனேஜருக்கு தெரியாது. சி, என்ன மட்டும் டார்கெட் பண்றது. சென்னை ஹாரிங்டன் ரோட்ல இருக்கிற ஸ்ரீமுத வெங்கட சுப்ராவ் கான்சர்ட் ஹால்ல பிரபல பேச்சாளர்கள் நந்தலாலா, பீபா சங்கர், கலபரான், தினகரன் மற்றும் பலர் சொற்பொழிவாற்ற இருக்காங்க. 26 ஜூலை மாலை 6 மணிக்கு. அனுமதி இலவசம். முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை. வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமலே சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியுமாங்க? ரசிச்சு ருசிச்சு வாழணும். நீங்க உங்க கரெக்ட் சார், அப்படிதான் வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும். நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாட் ஆர் ருசி? ஏய் என்னடி? நல்லா தானே இருக்கு, ப்ளே ஆகட்டும். உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல, அதில் நெட் இருக்குல்ல, அதில் யூடியூப் வரும்ல, அதில் போட்டு கேளு. சரி, லிங்க் ஷேர் பண்ணுங்க. ஓகே. கோடி ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா தான் கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க. கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். போமா. பிரியா, தேங்க்ஸ்டா. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா.
எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? மேனேஜர் சொன்னாரா? எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ். அக்கா ஆ இதில் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். கொடுங்க சார் ப்ரூஃப். என்ன சார் இது? இதுல ஒரு அட்ரஸ் இருக்கு, அதுல வேற அட்ரஸா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? நான் வந்து சரியான அட்ரஸ் தானே கொடுத்தேன். வேலை பார்க்குறவங்க தப்பு தப்பா அடிச்சு வச்சிருக்காங்க. இதனால எத்தனை அலைச்சல், எத்தனை பிரச்சனை. என் லைஃப்ல எத்தனை ஆபீஸ் ஏறி ஏறி இறங்குறது, ஆன்லைன்ங்கிறாங்க, அது இதுங்கிறாங்க, எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க. யாரை போய் கேட்கறது? அது நான் என்ன சார் பண்ண முடியும்? இப்போ 8 நம்பர் கவுண்டர் போய் பாருங்க. வாழ்றதுல அர்த்தமே இல்ல. நாளைக்கு சராசரி 20 பேருக்கு மேல இதே பிரச்சனை வராங்க. ரொம்ப மோசம் பண்றாங்க சார். கடமைக்கு வேலை பார்க்கறாங்க சார், நீங்க வேற. ஆமா சார், ஒரு வேலையை ஒழுங்கா பார்க்கறது இல்ல. ஆமா, சம்பளம் பத்தலன்னு மட்டும் போராட்டம் பண்றாங்க. என்ன தம்பி, கரெக்ட் தானே தம்பி? வந்தது லேட்டு, வேலை நேரத்துல எரிஞ்சு எரிஞ்சு விழ வேண்டியது. இதுல வந்து போன் வேற. இதுங்கெல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வருதோ? இப்ப கூட பாரு, யார்கிட்டயோ கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற? நான் ஒரு ஃபோன் பண்ணி பேசினேனே, வரந்தன்னு சொன்னாரு. இன்னுமா வரல? ச்சே, அவரை எதுக்குமே நம்ப கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன சார் சொல்றது? கல்யாணம் பண்ணி புருஷன் ஒருத்தனை வச்சிருக்காங்க, வெளியே சுத்துறதுக்கு ஒருத்தனை வச்சிருக்காங்க. புருஷங்கள்லாம் வயிற்றுல நெருப்பக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லம்மா, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேத்தே கேட்டுட்டேன். சரி, நீ கொஞ்ச நேரம் இரு, என் ஃப்ரெண்டை கால் பண்ணி வர சொல்றேன். நீங்க வேற, வேலைக்கு போற பொம்பளைங்களே இப்படி தாங்க. ட்ரிப்ஸ் லெவல் பார்த்துக்கோ. பசிச்சா அந்த ஒல்லி சிஸ்டர் சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுமா. என்னம்மா, சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோமா அவனை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துறலாம். பரவாயில்லையம்மா இப்போ பையனுக்கு? ரொம்ப சீரியஸாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் வேறு பண்ணணும். அது வரைக்கும் அவன் பெட்டில் தான் இருக்கணுமா? ஆனால் என்ன வேணா ஆகும் சொல்லியிருக்காங்க. என்னம்மா நீ கண்ணத்தோடமா? இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. நம்ம மனசுல சுத்தம் இருக்கா, அவ்வளவுதான். கரெக்ட் சார், நல்லா பேசுறீங்க சார். நீங்க எந்த ஏரியா சார்? நான் பல்லாவரம். நீங்க? குரோம்பேட்டை. என்னம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்க? இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். லீவ் போட்டு போகலாம்ல? 3 months லீவ் முடிஞ்சிருச்சு. மேனேஜர் வேறு லீவ் தர மாட்டேங்கிறாரு. யாரோட பிரச்சனை யாருக்கு தான் புரியுது? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் வந்து உயர்ந்த ஜாதியில பிறந்தவன். நீங்க? அப்போ உங்க பேச்சில இருந்தே தெரிஞ்சது. தம்பி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, குழந்தை மாதிரி. நீங்க தம்பி? என்னடா என்ன இதை பத்தி பேசலன்னு பார்த்தேன். நான் அம்மனமா பிறந்தவன். அப்போ உனக்கு உன் பிள்ளைய விட உன் வேலை தான் முக்கியமா? ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு தான் முதல்ல எல்லாரும் வேலைக்கும் வரோம்மா. நாளடைவில் எதுக்கு வேலைக்கு வரோங்கிறதே மறந்துடுறோம். குழந்தை தாம்மா முக்கியம். போய் முதல்ல குழந்தைய பாருமா. சேதுராமன், மேனேஜர் கூப்பிடுறாரு. தவிர எதுக்கும் மேனேஜர் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட கேளு. இந்தம்மா இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, வந்ததே லேட்டு. வர்றவன்ட்ட எல்லாம் கதை பேசிட்டு நீ பாட்டுக்கு போற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு யார் நல்லா வேலை பார்க்குறாங்களோ நீங்கள் அவங்களே வேலைக்கு வச்சுக்கோங்க. மேடம், அவங்களையும் கீழ்த்தரமாக தான் மேடம் பேசுறத வாங்கிடலாம். கிருத்திகா மேடமா? ஆமாங்க. வணக்கம் மேடம், நான் நந்தினி, பாத்வே ஃபைபர் நெட்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நெட் கனெக்ஷனை ரெனியூவல் பண்ணாமல் இருக்கீங்க. அதான் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம்னு ரெனியூவல் பண்ண சொல்லலாம்னு தான். கிட்டான சூழ்நிலை இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஈவினிங் கால் பண்ணுங்க, இல்லை நாளைக்கு கால் பண்ணுங்க. சாரி மேடம். ஐயோ,